ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நான் இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி செஞ்சுட்டு அதோட புதினா சட்னி, குழந்தைங்களுக்கெல்லாம் பிடிக்கிற மாதிரி சொல்லணுன்னா க்ரீன் சட்னி, இட்லி வித் க்ரீன் சட்னி தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். குயிக்காக செய்யலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் எண்ணெய் ஊற்றிருக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. அதோட பச்சை மிளகா, நான் இதில் 3 பச்சை மிளகா போட்டிருக்கேன். இது ரொம்ப காரன்றதுனால உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இஞ்சி ஒரு துண்டு கட் பண்ணி அதையும் நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கிட்டு அதுக்கப்புறமா புதினாவும் இதில் சேர்த்துக்கோங்க. புதினா சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக அதில் புளியும் ஆட் பண்ணிக்கணும். புளியும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு அதை ஆற வச்சிடலாம். ஸோ இந்த அளவுக்கு வதங்கினாவே போதும். ஸோ அதை ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அதோட உப்பு மட்டும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க. நைஸாக அரைச்சதுக்கப்புறம் இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு. ஸோ திரும்பவும் கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்து போட்டுட்டு நம்ம அரைச்ச இந்த புதினா சட்னியும் ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் அதை கொதிக்க விட்டுருங்க. ஸோ குயிக்காக செஞ்சிடலாம். ஆனால் டேஸ்ட்டு செம்ம அல்டிமேட்டாக இருக்கும். இது இட்லி தோசையோட சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சாதத்தோடு இதை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், என்ன டேஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவீங்க. சாதத்தில் இதை பிசைஞ்சிட்டு அதோட கொஞ்சம் சாம்பாரும் ரசமும் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். அடடடா அப்படி இருக்கும்.